குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த வழியெல்லாம் தாங்கி தான்ப்பா ஆகணும். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. உண்மைதான்டா, இந்த வழியெல்லாம் நீ தாங்கி வெளியில வந்தா மட்டும்தான் இந்த உலகம் உன்னை நம்பும். அதனால இந்த வழியெல்லாம் தாங்கணும். அது எந்த வழி அப்படிங்கிறது சிம்பிளா ஒரு 5 பாயிண்ட்ல தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் நமக்கு ரொம்ப பிடிச்சமான பாயிண்ட் எது தெரியுமா? யாருக்குமே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பேன். அதாவது 5வது பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற நான் நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக்கும் ஷேரிங் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தான் நம்ம நிறைய பேசலாம், ஓகேவா? கடினமாக உழைக்கிறது கஷ்டம் தான், ஆனால் காசு இல்லாமல் கஷ்டப்படுறது அதை விட கொடுமை. இது எல்லாருமே எல்லா இடத்துலையும் இதை கண்டிப்பாக நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம். இதை அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெரிய பெரிய ஆளாக இருக்கிறவங்க கூட ஒரு காலத்தில் அனுபவிச்சிருக்கலாம். இப்போ நம்ம குட்டி ஆளாக இருக்கிற நம்மளும் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. காசு இல்லாமல் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த காசோட அருமை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? நம்மளும் பெரிய ஆளாக வரணும், சொந்த வீடு கட்டணும், பிள்ளைங்களை நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கணும், நல்ல பிள்ளைங்க பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நிறைய கனவுகளோடு இருப்போம். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும்? காசு மட்டும்தான் வேணும். அந்த காசு எப்படி வரும்னா நம்ம அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் வரும். வீட்டில் சொகுசாக இருந்தால் கண்டிப்பாக வரவே செய்யாது. ஆனால் சொகுசாக இருந்து வரதா இருந்தால் ஒன்று அப்பா வீட்டு சொத்தாக இருக்கணும், இல்லை மாமன் வீட்டு சொத்தாக இருக்கணும். பட் சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா சொத்து இல்லாமல் மாமன் சொத்து இல்லாமல் எவன் ஒருத்தன் உழைக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரெண்டுமே இல்லாமல் உழைச்சி முன்னேறி வர்றாங்க பார்த்தீங்களா? உண்மையிலே அவங்களுக்குலாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு எந்த வித சொத்துமே இல்லாமல் எங்களால் முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். உண்மை அதுதான். பட் ஆனால் என்னென்னா, எங்கள் பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எங்களாலே சொந்த வீடு கட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக கட்டுவோங்கிற நம்பிக்கையோடு தான் நானும் இருக்கிறேன், என் ஹஸ்பண்டும் இருக்காங்க, என் பசங்களும் இருக்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளுமே வரும்டா. பிரச்சனை இல்லாதவங்க யார் சொல்லுங்கள்? பட் நம்ம கஷ்டமாக உழைச்சி முன்னேறினோன்னா அந்த கஷ்டம் கூட நமக்கு இஷ்டமாக மாறிடும். ஒரு காலத்தில் நம்ம அதுக்கப்புறம் சொல்லுவோம், பிள்ளைங்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த காலத்தில் நானே சொல்லுவேன், டேய் நீங்கள் பிறக்கும்போது யாருமே கிடையாதுடா, கஷ்டப்பட்டு நாங்கள் தாண்டா உங்களெல்லாம் வளர்த்தோம், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? யாருமே பார்க்குறது கூட கிடையாது. அம்மா குழந்தை பிறந்த மறுநாளே உங்களெல்லாம் தூக்கி வச்சு எல்லாமே நான் தான் பண்ணினேன் வச்சேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுதான். ஆனால் இப்போ பசங்களுக்கு அது தெரிஞ்சதுக்கப்புறம் பசங்க சொல்லுவாங்க தெரியுமா? ச்சே நம்ம அம்மா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஷ்டத்தை இஷ்டப்பட்டு செய்யுங்க. கண்டிப்பாக கஷ்டம் வந்து பெருசாக தெரியாது. அதோட பலன் வந்து கண்டிப்பாக 1 இல்லை 2 இல்லை பல மடங்கு நமக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஏன்னா இந்த சொசைட்டி நம்ம மனசை கண்டிப்பாக பார்க்கவே செய்யாதுப்பா. நம்ம வச்சிருக்கிற நகை, பணம், சொத்து வச்சு தான் சிங்கிள் டீ கூட ஹார்லிக்ஸாக மாறும். இது என்னோட அனுபவத்தில் தான் சொல்லுவேன். இதுவே நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒத்த செயினோட இல்லை மஞ்சள் கயிறோட போய் பாருங்களேன், நம்மளையும் நாயையும் ஒன்றா வச்சுருப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு கையில் ஒரு கழுத்தில் ஒரு நெக்லஸும் காற்றுல ஒரு ஜிமிக்கி கம்மலையும் போட்டு போய் பாருங்களேன், நமக்கு வர்ற மரியாதையே தனி அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, இந்த ரஜினியும் மீனா ஒரு பகுதியுமா அந்த மாதிரி தான். முத்து படத்தில் ரஜினிக்கு கொடுக்குறது மீனாக்கு கொடுக்குறது, அதாவது ராஜகுமாரிக்குன்னா அவ்வளோ மதிப்பு இருக்கும் அவங்களோட சொத்துக்கும் நகைக்கும். பட் நமக்குன்னா மதிப்பு இருக்காது. அந்த மாதிரி தான். ஸோ எப்பேற்பட்டாவது நகையை வந்து எடுத்துக்கோங்க. எப்பேற்பட்டாவது நீங்கள் வந்து ஒரு வீட்டை கட்டிடுங்க. வேறு வழியே கிடையாது. வீடு கட்டுறது கஷ்டம்தான். பட் நம்மளால முடியும். என்ன அவங்கெல்லாம் அப்போ சொத்து மாமன் சொத்து இருக்கிறவங்களாம் ஒரே வருஷத்தில் கட்டுவான். நம்ம ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கட்டுவோம். அவ்வளோதான். பட் நம்மளும் கட்டுவோம், நம்மளும் நல்லா இருப்போம். அப்படி தானே? 2வது உடற்பயிற்சி பண்ணும்போது வலிக்கத்தான் செய்யும். ஆனால் உடம்பு வீக்காக இருந்துச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை ஃபுல்லாக வலிக்கும். இப்போ நம்மளோட டாப்பிக்கே அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலு. ஏன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ வெயிட் லாஸோட வீடியோஸ் வந்து நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் வீடியோலாம் வரும். ஒர்க் அவுட் பண்ணும்போது வலிக்கத்தான்ப்பா செய்யும். ஆனால் அதோட ரிசல்ட் பார்க்கும்போது தான் தெரியும், ஏய் மச்சி ஆளே மாறிட்டப்போ அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு பூரிக்கும் பாருங்க, தந்தனனாடா தந்தனனாடா அப்படின்னு ஒரு ஹம்மிங்கோடு இருப்போம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். லேசாக ஒரே 1 கிலோ குறைஞ்சா கூட நம்ம முகம் வந்து காட்டி கொடுத்துரும். காட்டி கொடுத்தோன்னே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கடா. ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மெயினாக என்ன தெரியுமா லாபம் நமக்கு? நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். யாரையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டாம். ஏன்னா அசால்ட்டாக நம்மளால உட்காந்து எந்திரிச்சிட்டாலே போதும். நம்ம லைஃப்பில் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம திம்ஸ் கட்ட மாதிரி இருப்போம். இப்போ சிக்கனு சிம்ரன் மாதிரி ஆயிடுவோம். எதனால? இந்த ஒர்க் அவுட்டு, டயட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால தான். இந்த ஒர்க் அவுட் டயட் பண்ணுறதுனால என்ன நமக்கு நடக்கும்னா, நம்மளோட வேலையை நம்மளே பார்த்துக்க முடியும். வேலையே பார்க்காம இருந்தோம்னா உடம்பு வச்சு பெருத்த குட்டி ஆயிடுவோம். அப்புறம் சிறுத்தை குட்டி மாதிரி ஆக வேண்டாமா? சிறுத்தை குட்டியை பாருங்கள் அசால்ட்டாக ஓடும். பட் பெருத்த குட்டியை பாருங்களேன், அதால் ஓடவே முடியாது. அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம உடம்பை நம்ம கேர் பண்ணிப்போம். நம்ம கேர் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்ம பெத்த பிள்ளைங்க கூட நம்மளை வந்து மதிப்பாங்க.
பார்க்கலாங்க. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம பிள்ளைங்களையே வந்து வேலையாகிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்மளும் பார்க்குற மாதிரி இருக்கணும்னா நம்மளோட உடம்ப நம்ம கொஞ்சமாச்சும் கவனிக்கணும் இல்லையா? நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதனால் செல்லக்குட்டீஸ் கோல் வைங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மணி ஏர்ன் பண்ணுங்கள், லைஃப்பை லெவலப் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இந்த லைஃப்பில் இப்படியே இருக்கக்கூடாது. நம்மளோட லைஃப்பை வந்து அப்படியே க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹெல்த்தியாக சாப்பிட்றது கஷ்டம் தான்டா. ஆனால் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்குது அதை விட ரொம்ப ரொம்ப கொடுமை. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் என் மரமண்டையில் இப்போ ஏற்றிக்கிட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் கூமுட்டை கழுதையாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கூமுட்டை கழுதை அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளோட உடம்ப நம்ம வந்து பார்க்கணுங்கிற அறிவே இல்லாமல் நான் எப்போ சொல்கிறேன்னா குழந்தை பிறந்த உடனே சொல்கிறேன். குழந்தை பிறந்த உடனே எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா வந்து சாப்பிடணும், அப்படி தானேடா. பட் எங்களுக்கு வந்து யாருமே பார்க்குறதுக்கு இல்லை. அப்படிங்கும்போது நம்மளே எல்லாமே பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து நம்ம அப்படியே அன்ஹெல்த்தியாகவே விட்டுட்டோம். அது விட்டதுனால பிரச்சனை என்னன்னா, அது இப்போ தான் நமக்கு வந்து தெரியுது. ஓ, நம்ம வந்து ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக இருந்திருந்தா இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு தண்ணியே சொல்லுங்களேன். நல்லா தண்ணி குடிச்சோன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகுது, நிறைய லேடீஸ்க்கு வர பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பைல்ஸு. அதுவும் நார்மல் டெலிவரி ஆனவங்க அத்தனை பேருக்குமே பைல்ஸ் இருக்குது. எனக்கும் இருந்துச்சு. பட் இப்போ இல்லை. அது இல்லாத அளவுக்கு நான் வந்து என்னுடைய ஃபுட்டை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் அது இல்லாத அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டேன். எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, ஏன்டி எவ்வளோ கஷ்டப்பட்ட பைல்ஸோட இப்போ எப்படி மாறின அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட 2வது பாப்பா பொறந்திருக்கும்போது அந்த பைல்ஸோட பாப்பாவை தூக்கி வச்சு என்னால் ஃபீட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டேன். அப்போ நான் பண்ண மெயின் தப்பு என்னது, தண்ணி கூட குடிக்காமல் என்னுடைய பிள்ளைங்கள பார்க்குறது, என்னையே வந்து கவனிக்காமல் நான் விட்டதுனால மட்டும்தான். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இப்போவே நீங்கள் கவனிச்சுக்கங்கடா. ஏன்னா எனக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் பட்ட கஷ்டத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைய மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க, சொல்லித்தரதுக்கு அக்கான நான் இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நான் வாங்கின செருப்படி சப்படி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு யாருமே சொல்லித் தராம சொல்லுவாங்க தெரியுமா, அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய கஷ்டப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நமக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். ஓ, நம்ம பண்ண தப்புலாம் இதுக்கு மேலே இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உடனே நீங்கள் காசை செலவு பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சீசனல் ஃபுட்டு அந்தந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குதோ அத்தனை ஹெல்த்தி ஃபுட்டையுமே நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக அந்த கம்பு மாவுலலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ப்ரொக்கோலி, ஓட்ஸு, கம்பு, சேலட் இதெல்லாம் பார்த்தாலே கடுகடுன்னு நமக்கு வரும். பட் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு லைஃப்பை மிஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம். ஏன்னா 2 கையிலையும் ட்ரிப் ஏறிக்கிட்டு அக்கடான்னு மேலே பார்த்துட்டு கிடந்தா தான் அதோட கஷ்டம் என்னன்னு புரியும். நான் அப்படிலாம் கிடந்திருக்கிறேன். அதனால நான் சொல்கிறேன், 2 கையிலையும் ட்ரிப் ஏறும், பக்கத்தில் பார்த்தா புள்ள படுத்திருக்கும். நம்மளால் பிள்ளைய கூட தூக்க முடியாது. யாராவது தூக்கி தான் தரணும். தூக்கி தந்தாலும் நம்ம கையில் ட்ரிப்பு கையோட தூக்க முடியாது. ஸோ அதனால் ஒழுங்காக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இப்போம்லாம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. கம்பு கூழ் குடிங்க, கேப்பை கூழ் குடிங்க, நிறைய மோர் எடுத்துக்கங்க, வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும், அதே நேரத்தில் ஹெல்தி ஃபுட்டாகவும் ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜாலியாக இருப்போம். ஓகேவா? அடுத்து புதுசாக கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது அதை விட ரொம்ப 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 கஷ்டம்ப்பா. எதையோ ஒன்று கற்றுக்க. எப்பவும் ஓடிக்கிட்டே இரு. நீ எப்போ நிற்கிறியோ அப்போ வந்து உன்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. நீ அடுத்து குட்ட குனிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எதையோ உன்னை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. எப்போவுமே நீ ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னா முதல்ல நீ வந்து சோம்பேறி ஆயிடுவ. சோம்பேறி ஆயிட்டாலே உன்னை வந்து ஈஸியாக எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. உண்மை அதுதான். என்ன இப்படிவா சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. நீ எதையாவது ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இரு. ஆனால் ஓடும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் லூசு மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீ ஓடி உன்னோட கோலை அடைஞ்சிட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் எவன் என்ன சொன்னாலும் அது வந்து பெரிய விஷயமாவே தெரியுது. பாத்தியா, நம்ம எல்லாரும் என்னெல்லாமோ நினச்சோம், அவள் எப்படி வந்துட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதங்கடா செல்லுங்களா. உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு என்ன ஒரு கோல் இருக்கோ அதை நினச்சி ஓடிக்கிட்டே இருங்க. எதையோ ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம கையில் ஃபோன் வந்துருச்சு அப்படி தானே. ஸோ ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கலாம். என்னத்தையோ ஒன்று கற்றுக்கோ. கற்றுக்காம மட்டும் வீட்டில் சும்மா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. டிவி பார்த்தோம், பிள்ளைங்கள பார்த்தோம், ஹஸ்பண்டை பார்த்தோம், குழந்தைங்கள பார்த்துட்டோம், அப்புறம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்படியே இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேஷன் வச்சுக்கோங்க, உங்களுக்கான ஒரு இதை வச்சுக்கோங்க, நீங்களே ஓடுங்க. ஓடிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டானுங்க. மச்சான் இது தேராதுடா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நம்மளும் இந்த உலகத்தில் ஒரு ஆளாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும்னா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட் பாயிண்ட்டு, யாருக்குமே தெரியாமல் நீங்கள் படுற கஷ்டம் நாளைக்கு பெரிய வெற்றியாக உலகத்துக்கே தெரியும். லைஃப்பில் ஒரு காமெடியான உண்மை என்ன தெரியுமா, நீ கஷ்டப்படுறப்ப எவனுமே வந்து பார்க்க வர மாட்டான். கஷ்டப்படுறோன்னு சொல்லி பாருங்களேன், நாய் கூட திரும்பி கூட பார்க்காம ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இந்த உலகத்தில் அப்படித்தான். நீ கஷ்டப்படுறப்போ எவனுமே வரமாட்டான். ஆனால் நீ ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க, பார்த்தியா எனக்கு அன்றைக்கே தெரியும் நீ முன்னேறி வருவேன்னு தெரியும், ஏன்னா நீ பட்ட கஷ்டம் அப்படிம்பாங்க. அப்போ வரும் பாருங்க நமக்கு
இந்த இப்போ யூடியூப்லலாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க "போடா மயிராண்டி" அப்படிங்கிற மாரி ரொம்ப பண்ணுவாங்க. ஆனா, அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி நம்ம தான் இருப்போம். நம்ம கஷ்டத்துக்கு பின்னாடி நம்ம ஹஸ்பண்டும், நம்மளோட குழந்தைகள் மட்டும் தான் இருப்பாங்க. இவங்க எவனுமே வந்திருக்க மாட்டான். ஆனா ஜெயிச்சு நம்ம நகை நட்டு ஒரு சொத்து பத்துன்னு வந்ததுக்கப்புறம், "எனக்கு தெரியும்டா நீ முன்னேறிருவேன்ட்டு. அதுதான்டா உன்னை விட்டு புடிச்சேன்" அப்படிம்பாங்க. அப்படியே சவுட்ல 4 வைக்கலான்னு தோணும். என்ன செய்றது? வேற வழி இல்லையே சொந்தமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம இருப்போம். ஸோ லைஃப்ல 2டே சாய்ஸ் தான் வரும். ஓகேவா? ஒண்ணு இப்பவே கஷ்டப்பட்டு டெவலப் ஆகு. இல்லையா சோம்பேறி ஆகு. இந்த 2டே 2 விஷயம் தான். இல்லன்னா லேட்டர் லைஃப் ஃபுல்லாவே கஷ்டப்படணும். வேணான்டா தங்கங்களா, ஏன்னா ரொம்ப பட்டுட்டோம். இதுக்கு மேலயும் படணுங்கிற அவசியமே இல்ல. இனிமேலாவது திருந்த பார்ப்போம். சரியா? ஸோ ஹெல்த்தியா சாப்பிடு. டெய்லி கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒண்ணு கத்துக்கோ. லேர்ன் பண்ணு. சைலன்ட்டா ஒர்க் பண்ணு. எவன்ட்டயுமே எதையுமே சொல்லிறாத. சொன்னாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. லைஃப் சும்மா ஜம்முன்னு இருக்கும். சரியா? எப்படி இருக்கும்? சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சா லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. முக்கியமா ஹைப்பும் பண்ணிக்கங்க. நெறைய தெரியாத சில குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே போட்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருந்தா நம்மளும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம். ஏன்னா, நம்மள மாரி எத்தனையோ தெரியாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. யாருமே சொல்லிக் குடுக்காதங்க. மாமியாரும் சொல்லிக் குடுக்காம, பெத்த தாயும் சொல்லிக் குடுக்க முடியாம, ரொம்ப கஷ்டத்துல இருக்க தங்க குட்டிகள் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ, அவங்க எல்லாருமே ஒரு லைக்க பண்ணிட்டு, ஒரு ஷேரையும் பண்ணிருங்கப்பா. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். டாட்டா, பாய்மா.